Hello students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு 12th standard general maths ஓட chapter 6 exercise 6.7 question number 1 பார்க்க போறோம். Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point 2, 3, 6 and parallel to the line. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கு அப்புறமா parallel to the two lines கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேஷனா யோசிக்காம அப்படியே சிம்பிளா படிக்கிற மாதிரி சொல்லி தரேன் உங்களுக்கு நான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்ல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 2, 3, 6. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல வந்துரும். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு A வெக்டார்னு நேம் பண்ணிக்கோங்க. சோ A வெக்டார் is equal to 2i plus 3j plus 6k. அடுத்தது அந்த parallel to கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டினாமினேட்டர், அதாவது இது வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ், டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படிலாம் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த கீழே டினாமினேட்டர் பார்ட் மட்டும் 2i + 3j + k அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் பேரலல் லைனோட சியை வந்துட்டு இந்த டினாமினேட்டரை வந்துட்டு சீன் நேம் பண்ணிக்கோங்க. 2i - 5j - 3k. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷனோட ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஆர் வெக்டார் - a வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் நம்ம பி கிராஸ் சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு நம்ம ரெண்டு இதை வந்து கிராஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ரோ எப்போவுமே i கேப் j கேப் k கேப் தான். செகண்டில் வந்துட்டு இதில் வர ஃபர்ஸ்ட், இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் பி வெக்டார் இருக்குது. இங்கே பி வெக்டாரில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? 2, 3, 1. ஸோ 2, 3, 1ன்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு சி வெக்டார். சி வெக்டாரில் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்? 2, -5, -3. அவ்வளோதான். இது நம்ம எப்பவும் போல் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஐ வெக்டார் தட் இஸ் எக்ஸ்பேண்டிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் ரோ i cap into இந்த இது இன்வால்வ் ஆன ரோவும் காலமும் வேனிஷ் ஆயிடுச்சுன்னா மீதியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -3 -9. நடுவில் எப்போவுமே மைனஸ் சைன் போடணும். அப்போ -5 × 1, அப்போ இது +5 ஆகிடும். இதுக்கு ப்ளஸ் சைன் அசைன் பண்ணோம் i கேப்புக்கு. இப்போ j கேப்புக்கு மைனஸ். ஸோ -j cap இன்டூ இது இன்வால்வ் ஆன ரோவும் காலமும் வேனிஷ் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இந்த 4 எலிமெண்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × -3 -6, மிடில் எப்போவுமே மைனஸ் சைன். 2 × 1 2 ப்ளஸ் k கேப் இன்டூ இதோட ரோவும் காலமும் வேனிஷ் ஆயிடுச்சுன்னா 2 × -5 -10 -2 × 3 6. ஸோ இங்கே -9 + 5 -4 ஆயிடும் i கேப். -6 -2 -8, ஸோ விச் இஸ் plus 8j cap -10 -6 -16 k cap. இப்போ r வெக்டார் மைனஸ் அந்த 2i + 3j + 6k டாட் இது தட் இஸ் நம்மளோட ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். r வெக்டார் - a வெக்டார் டாட் b கிராஸ் c வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? இது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் மாதிரி இருக்குது, இது செகண்ட் ப்ராக்கெட் மாதிரி இருக்குது, டாட் பண்ணணும்னு இருக்குது. அப்போது ஆர் டாட் இது, அதுக்கப்புறமா மைனஸ் இந்த போர்ஷன் டாட் இந்த போர்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் டாட் இது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிடுறோம்? ஐ டாட் பண்ணிடுறோம். ஸோ 2 × -4 -8. i dot i 1 ஆயிடும், j dot j 1 ஆயிடும், k dot k 1 ஆயிடும். அப்போ -2 into -4 -8 ஆயிடுது, +3 into +8 +24 ஆயிடுது, +6 into -16 -96 which is equal to 0. இப்போ இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் -96 -8 அந்த வர ஆன்சர் கூட 24 பண்ணிட்டோம் அப்படின்னா -80 கிடைச்சிடும். ஸோ இது -80 + 80 ஆயிடும். இது அந்த பக்கமாக கொண்டு போய்டும். இப்போது இது இங்கே நம்மளுக்கு இங்கே சிங்கிள் டேர்ம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ உங்களோட i கேப் மைனஸில் இருக்குன்றனால இதெல்லாமே மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குன்றனால
த்ரூ அவுட் -4ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ ஆர் வெக்டார் டாட் -4 டிவைடட் பை -4 பண்ணுறப்ப ஐ கேப் வந்துடும். 8 டிவைடட் பை -4 பண்ணுறப்போ -2j கேப். -16 டிவைடட் பை -4 பண்ணுறப்போ +4 கேப் ஈக்குவல் டு அதே போல் -80 டிவைடட் பை -4 பண்ணுறப்போ +20 வந்துடுது. ஸோ இதுதான் உங்களோட நான் பெராமெட்ரிக் வெக்டார் ஃபார்ம். இப்போ இதையே ஒரே ஒரு ஸ்டெப்பு போட்டு கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றிடலாம். எப்படின்னா ஆர் வெக்டார் பதிலாக xi + yj + zk அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தட் இஸ் ஈக்குவல் ஸோ ஆருக்கு பதிலாக xi + yj + zk டாட் மற்றதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. நம்ம எப்போவுமே டாட் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி x × 1x, y × -2 -2y, z × 4 4z. இந்த 20 இந்த பக்கமாக கொண்டு வரலாம், இல்லை அந்த பக்கமாக வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதனால் ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ நம்ம ஒரு நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆர் வெக்டாருக்கு xi + yj + zkன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாலே போதும். டாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈஸியாக கிடச்சிடும். Thank you, children.